மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. ரொம்ப அவசரமாக ஏதாவது பேசணும் போல தோன்றப்ப என்ன பண்ணணும்? பல்ல கடிச்சிட்டு நாக்க உள்ளவே வச்சுக்கணும். இது லொடன்னு ஆடி தப்பாக பேச விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் வாயில். அதனால் தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் போட்டு வைக்கிறதெல்லாம் நல்லதை வைக்கணும். தப்பாக உள்ளே போட்டால் அப்புறம் தப்பாக தான் வெளியில் வரும். அதனால் உள்ளே போடுறது என்ன போடுறோன்றதை கவனிக்கணும். அதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல புத்தகங்கள் இருக்கணும், நல்ல பிரசங்கங்களை கேட்கணும், அனுதினமும் பைபிள் படிக்கணும். ஒரு நாள் தவறாமல் பைபிள் படிக்கணும். அதை ஒரு பழக்க வழக்கமாக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் மட்டும்தான் நம்மை வாழ வைக்கக்கூடியது. அதனால தான் கர்த்தர் பாருங்க எழுதி நம்ம கையில் ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. 3000 சில்லற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். இப்போதைக்கு இன்னும் 3000 சில்லற மொழிகளிலே மொழிபெயர்ப்பு ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால் மொழிபெயர்ப்பு மிக முக்கியம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதிட்டு வாங்க. அரை பக்கம், ஒரு பக்கம், 2 பக்கம், 4 பக்கம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆளுக்கு ஒரு கதை, வேதாகமத்தை சார்ந்து ஒரு கதை எழுதிட்டு வாங்க. நம்ம குட்டி பிள்ளைங்க எல்லாரும் அடுத்த வாரம் உங்களுக்கு பாருங்கள் எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி. பிள்ளைங்களுக்கு கதை நல்ல கதையாக இருந்தாக்க மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்க பார்க்கட்டும். நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் எல்லாரும் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்திருக்கீங்க. யோசித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கதை நான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கதை, ஒரு நல்ல மாரல் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு கதை ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஒரு கவிதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்கிறது. இது ஒரு வித ஊழியம். புஸ்தக ஊழியம் முக்கியமான ஊழியம். இன்னைக்கு பிள்ளைங்க எதை வாசிக்கன்னு தெரியாமல் கண்ட குப்பையும் வாசித்துட்டு கிடக்காங்க. ஆனால் வேதம் சார்ந்த கர்த்தர் சார்ந்த கதைகளை வாசிக்கிறப்ப their inner character will be built up. உள்ளான மனுஷன் நன்றாக வளருவான், பலப்படுவான். அதனால் எழுதிட்டு வந்து கொடுங்க. ஓகே, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யலாம். சொல்லலாம், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவால் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் குப்பை இல்லை, தூசி இல்லை, புழு இல்லை, பூச்சி இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. நான் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனோடு உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஆன உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும், என்னுடைய எல்லா சாபங்களையும், என்னுடைய எல்லா தரித்திரத்தையும், என்னுடைய எல்லா நோய்களையும், என்மேல் வர இருந்த எல்லா பிசாசின் தாக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவன் அற்புத விதமாக தூக்கி வைத்து விட்டார். அவருடைய
இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய செழிப்பு, அவருடைய சுகம், அவர் சாத்தான் மேல் எடுத்த வெற்றி ஆகிய யாவும் உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிள்ளையாகிய என்மேல் தேவன் அற்புத விதமாய் தூக்கி வைத்து விட்டார். நான் உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிள்ளை. நான் உடன்படிக்கை தேவனோடு செய்திருக்கிறேன். பெரிய அற்புதமாக தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னை கவனித்துக் கொள்வது, என்னை ஆசீர்வதிப்பது, என்னை நடத்துவது எல்லாம் தேவனுடைய பொறுப்பு. என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டேன். அவரிடத்தில் இருந்தது எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். சாத்தானும் அவனது தாக்கங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமம், அவரது இரத்தம், அவரது தழும்புகள், வேத வசனங்கள், தூதர் காவல், பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், இயேசுவின் அதிகாரம், இயேசுவின் வல்லமை ஆகிய அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முற்றிலும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமையினாலும் கன்மலை தேனினாலும் போஷிப்பார். என் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருக்கிறேன். ஏற்ற காலத்திலே நான் கனி கொடுக்கிற மரம். என் இலைகள் உதிர்ந்து போவதில்லை. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறேன். நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன். பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கூட நான் உட்கார மாட்டேன். கர்த்தர் நீதிமானாகிய என்னுடைய வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை அண்டிக் கொண்டேன், ஆகவே நான் பாக்கியவான். அல்லேலூயா. ஓகே, பைபிளை படித்தா நல்ல தெளிவு வரும். ஒன்றும் குறைவுபடாது. இது சரியாட்டும், அது சரியாட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கோயிலுக்கு போய்க்கலாம், எல்லாம் தப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிளை படிங்க. எப்பையும் பைபிளை படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ தடவை படிக்க முடியுமோ படிங்க. கொஞ்சம் நல்லா படித்தவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல பைபிள்கள்லாம் வந்திருக்கு. மெசேஜ் பைபிள்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. என் மக தான் சொல்லி இந்த மெசேஜ் பைபிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுச்சு. சரின்ட்டு ஒரு பைபிள் அதுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க வீட்டுக்காரரு அதை விட ரொம்ப நல்ல பைபிள் ஒன்று வாங்கினார், அந்த மெசேஜ் பைபிள். இந்த கலாத்தியர் எடுத்து முதல் அதிகாரம் வாசித்தேன். என்னால் ஜீரணிக்கவே முடியல. அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கு. வாசிக்க 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 அவ்வளோ கண்ணு திறக்குது, இருதயம் திறக்குது. அவ்வளோ அருமையாக ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார். ஒரே மனுஷன் உட்காந்து ராத்திரி பகலா பல வருஷங்கள் உட்காந்து அந்த மெசேஜ் பைபிள்ன்ற பைபிளை எழுதியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜில், இங்கிலீஷில் அழகாக இருக்குது. உலகம் ஒரு பக்கம் பாவத்தில் பெருத்துட்டு போகுது, ஆனால் கர்த்தரோட பிள்ளைகள் ஒரு பக்கம் பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல நாட்களில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்ல நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நல்ல தேவன் நல்ல காலகட்டத்திலே
நல்ல ஊரிலே நல்ல பகுதி என்னை நன்றாக வைத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எங்களுடைய தேசத்திற்கு கர்த்தாவே எழுப்புதலை தாரும். எங்கள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரை, வரப்போகிற எலெக்ஷனில் கர்த்தர் எங்களுக்கு நல்ல விடுதலையான மத சுதந்திரம் உள்ள தேசமாக எங்கள் தேசத்தை கொடுக்க வேண்டும். ஜனங்கள் விரும்பி வந்து கேட்டு கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தலைவர்கள் வேண்டும். ஆண்டவரே, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கொள்ளையடிக்காதவர்கள், நன்றாக தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். உலகம் முழுவதும் எழுப்புதல் அனுப்பும். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் ஜனங்கள் நன்றாக வாழட்டும். எங்க ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. யோவான் 2:1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஆசீர்வாதம். இதில் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு திராட்சை ரசம், வைன் உருவாகணும் அப்படின்னா செடியை நட்ட உடனே அந்த திராட்சை செடி கனி கொடுக்க மாட்டாது இல்லையா? நான் இப்போ தான் விவசாயின்னு சொன்னால் கூட சில தேக்கு கண்ணை தான் நட்டுருக்கேன். இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் கூகுள்டு. நீங்களும் கூகுள் பண்ணி பார்க்க முடியும். ஒரு திராட்சை செடியை நட்டால் இமீடியட்டாக அது பலன் தருமானா? பலன் தராது. ஒரு 3 வருஷம் அது பலன் தரதுக்கு, முதலாவது திராட்சை கனியை கொடுக்கறதுக்கு. அது முதல் தரமான திராட்சையாக இருக்குமானா? இருக்காதான். அது ஒரு 7 வருஷம் ஆனால் அந்த திராட்சை நல்ல ருசியுள்ள திராட்சையாக இருக்கும். அதுவும் இதோட ஒரு மெச்சூர்டு ஹை கிரேட் வேணும் அப்படின்னா ஒரு 12-25 வருஷம். இந்த வைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான திராட்சைனா அது 25 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி பழமை வாய்ந்த திராட்சை செடியிலேருந்து எடுக்கக்கூடிய பழங்கள்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வைன் தான் ரொம்ப அருமையாக இருக்குமா. எனக்கும் சரக்குக்கும் சம்மந்தம் இல்லை, சரிங்களா? ஐ எம் அ காஃபி மேன். எனக்கு காஃபி தான் தெரியும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கூகுள் பண்ணி பார்த்த விஷயம். இப்போது உண்மையாகவே ஒரு வைன் திராட்சை ரசம், தரமான திராட்சை ரசம் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படின்னு, இதுதான் உண்மை, நிசம். ஆனால் ஏசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக எத்தனை காலத்தை நாக்குனார்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இன் அ மொமெண்ட். தண்ணியை நிரப்புங்கன்னாரு, எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னாரு. அது நம்பர் 1 திராட்சை ரசமாக இருக்கான். இது தண்ணி ஊற்றுனவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தண்ணின்னு தெரியும். அந்த பந்தியில் சர்வ் பண்ணக்கூடிய அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, சாதாரணமாக நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் குடித்த பிறகு ஃபினாலை கூட நம்ம ஆளுக குடிப்பாங்க, எதனாலும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த டாப் கிரேடை கடைசி வரைக்கும் வச்சுருக்கீங்களே அப்படின்னு யாரை கூப்பிட்டு பாராட்டினாராம்? மணவாளனை கூப்பிட்டு பாராட்டினாராம். மணவாளன் நாங்கள் ஏதாவது பண்ணது கர்த்தர். ஆனால் யாருக்கு நல்ல பேர் வருது? இன்றைக்கும் குடும்பத்தில், ஆனால் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், மனைவியை நல்லா பார்த்துக்கிறான், குடும்பத்தை நல்லா நடத்துகிறான், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லா குடும்பத்தை நடத்துது அப்படின்னு நம்மளுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நல்ல பேர்லாம் இருக்குல்ல,
இது இருக்கணும் அப்படின்னா அந்த நம்மளோட வாழ்க்கையில் மத்தியில் இயேசு கிறிஸ்து இங்கே இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அதனால தான் அந்த மிராக்கிள் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். நீங்களும் இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் மையமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவர் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாரு, உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இதை தவிர இன்னும் ஒரு விஷயமும் இதில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. கடைசியில் அதை சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? இப்போது அடுத்த ஸ்லைடு. இப்போது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு மொபைல், ஒரு டிவி, ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம். அதோடு சேர்த்து ஒரு மேனுவல் வரும். அந்த மேனுவல் எதுக்கு அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினோம்னா அதோட ஃபுல் பொட்டென்ஷியல், அதோட ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எப்படின்னு தெரியலைன்னா அதை வாங்கிய நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருக்கு பிரியமான ஒரு சகோதரருக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி தந்தேன். சரிங்களா? அவர் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸர். இந்த ஐஃபோன் வாங்கி தந்து ஒரு 4-5 நாள் இப்படி இப்படின்னு பார்த்தாரு. இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா ஐஃபோனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு 5,000 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்களா? எத்தனை பேருக்கு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைன்னு தெரியாது. அந்த ஐஃபோனோட பயன்பாடு தெரியாதனால அடைச்சி இந்த ஃபோன் தான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் கூட ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தணும், அந்த பொருளோட முழு அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அது என்னதுன்னு மேனுவலை பார்க்கணும். இப்போது ஒரு கணவன் மனைவி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் அஸ் கோ டு த ரூட் பேசிக்ஸ். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்படி தான் இருந்தாங்க, படைக்கப்பட்டாங்க. ஒரு புருஷன் மனைவிட்ட என்ன தான் எதிர்பார்க்கலாம், ஒரு கணவன் மனைவிட்ட என்ன தான் எதிர்பார்க்கலாம். இதை பார்த்தா தான் நம்மளுக்கு விளங்கும் இல்லைங்களா? இப்போது மனுஷன் படைக்கப்பட்டது, மனுஷி படைக்கப்பட்டது. கிரியேஷன் ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்படியே ஆதியாகமம் 2:21-22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்போது இங்கே தமிழில் நம்ம வாசிக்கும் போது ஆதாமையும் உருவாக்கினார், ஏவாளையும் உருவாக்கினார். ஸோ 2 பேரை உருவாக்கினார் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? மூல பாஷை போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 உருவாக்குதலும் ஒரே வார்த்தையான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை உருவாக்குனதுக்கு யட்சார் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்குது. ஏவாளை உருவாக்குனதுக்கு பானா அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 வேறு வார்த்தை. உருவாக்குனது நம்ம உணர்வோம், உருவாக்குனது ஹீ கிரியேட்டட். ஆனால் அதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமை உருவாக்கும் போது உருவாக்கின வார்த்தையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் இன்டு அ ஷேப். இப்போ ஒரு பானை செய்கிறவங்க இல்லை ஒரு சிலை, ஒரு மோல்டை வச்சு ஒரு சிலை, ஒரு உருவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எத்தனை பேர் பானை செய்கிறது இல்லை சிலை செய்கிறதான் பார்க்குறோன்னு தெரியாது. பரோட்டா செய்கிறத பார்த்துருக்கோம்ல, மாவை பிசைஞ்ச பிறகு இப்படி ஸ்குவீஸ் பண்ணி ஒரு உருண்டை எடுப்பாங்க. ஆதாமை பண்ணும்போது மண்ணில் இப்படி எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி இப்படி எடுத்தாராம். சரிங்களா? ஏவாளை பண்ணும்போது இந்த பானாங்கிற வார்த்தைக்கு பேர் ஸ்கில்ஃபுல்லி பில்ட். ஒரு சிற்பி இல்லை ஒரு கட்டடக்கலைஞன், நம்ம பிரதர் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவாங்க இல்லை ஒரு சிலையை செதுக்குவாங்க, ஸ்கில்ஃபுல்லி உட்காந்து மனுஷன் செதுக்கியிருக்கார். அப்படி என்ன இப்படி டிஃப்ரென்ஸ்? இன்றைக்கி மனுஷன் பார்த்திங்கன்னா டேனி சின்ன பையன் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இறங்குறதுக்கு, மண்ணில் விளாட்றதுக்கு, கையை காலை அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கவலையும் இருக்காது. ஈவன் ஸ்கூலுக்கு போகும்போது கூட தலை சீவனானா இல்லையா, இன் பண்ணி ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டானா இல்லையா, நம்ம தான் யாராவது பார்த்து டேய் இப்படி ஒழுங்காக இடம் சொல்லணும். ஜெசிகா ஏய் இது அசுத்தம், டேய் இப்படி டேர்ட்டி ஆக்காதுக்காடா, தலை இப்படி சீவணும், இங்கன்னு ஒரு ஹேர் பின் குத்தணும், இங்கன்னு ஒரு ஹேர் பின் குத்தணும், ஏய் என்ன இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொன்னால் பெண்கள் கொஞ்சம் க்ளீனாக, நாட் ஃப்ரம் த டர்ட் டைரக்ட்லி. இப்போ ஆதாம் கிரியேட் பண்ணப்பட்டது போல் சும்மா அசால்ட்டாக இல்லை, ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் 2 ஆஃப் சிட்டி. அதனால தான் கொஞ்சம் டார்ச்சரும் கூட இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அட்டாக்கும் கூட இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா
அதனால தான் டேய் என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி இவ்வளோ நேரம் கிளம்பிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். ஆனால் இது படைப்பின் ஒரு அம்சம். பையன்னா இப்படி தான் இருப்பான், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சு நடந்துப்போம், இதுக்கு மேலே போக மாட்டோம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஆதாம் வாஸ் ட்ரெயின்டு டு டாக். பேசுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, ஜெசிகா ரொம்ப சீக்கிரமாகவே பேசிருச்சு, டேனி கொஞ்சம் டைம் எடுத்தான். அப்போது அம்மம்மா அந்த அந்த வயது முதிர்ந்தோர்களுக்கு தெரியுது, பெண் பிள்ளை சீக்கிரமாகவே பேசுகிறோம், பையன் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆதியாகமம் 2:19-20. ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அதை ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படி இப்போ பாருங்க, ட்ரைனிங். ஒரு மிருகம் அவர் படைத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சு, இதுக்கு என்னப்பா பேர் சொல்லுவ, இது குரங்கு, இது நாய், இது கழுத, கரெக்ட், நல்லா பேசுகிற, தெளிவாக பேசுகிற இப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி இவனுக்கு பேசுகிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. இதே இது ஆதியாகமம் 2:23 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, ஆதாம் இந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆகிட்டான். மனுஷியை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோன்னே, இவளின் எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சம் மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்ட மனுஷி, பரவாயில்ல ஆதாம், நீ தேறிட்ட, நீ பாஸ், அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்த மாதிரி பார்க்க மாட்டோம். ஏன்னா அவசியம் இல்லை. ரிஃபைன்டு வெர்ஷனில் போதுங்கிற அளவுக்கு பெண்களுக்கான பேச்சு இருக்கும். இன்றைக்கும் இன் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெண் சராசரியாக 1,00,000 வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்குமா. ஆம்பளைங்களில் அதில் பாதி இல்லை 1/3, 30,000 50,000 இவ்வளோ தான் பேசக்கூடியது. இன்றைக்கும் சில பெண்கள் வீட்டில், என் வீட்டுக்கார் வந்தால் என்கிட்ட பிரியமாக கூட பேசுகிறதில்ல, அவங்க வீட்டிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படா வீட்டுக்கார் வந்தோன்னே பேசலான்னு சொல்லிட்டு. இவன் ஆஃபீஸில் போயிட்டு இருக்க அந்த 30,000 40,000 வார்த்தையை யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டில் அப்பாடா சாப்பாடு கொடுமா, டீ கொடுமா, டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு நினைப்பான். இவங்க தன்னிட்ட பேசணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இங்கே பேச்சு அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷன் 2 ரிவைஸ்ட் வெர்ஷனில் அங்கே ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது. ஈவன் அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமும் முழுமை அடைஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:2-3. ஆதியாகமம் 3:2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஓகே, இப்போ ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு, நல்லா பேசுடா தம்பின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்தாச்சு. பொல்லாங்கன் வர்றான். ஆதாம் எவாள் எங்கெங்கேயோ இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்தம்மா சாப்பிட்டுட்டு பறிச்சு இவருக்கும் கொடுத்துச்சு, இவரும் சாப்பிட்டாருன்னு பார்த்தோம். அப்போ அவர் அந்த ஏரியாவில் தான் இருக்கார். பொல்லாங்கன் பேசுகிறான், இந்தம்மா பேசுது, பொல்லாங்கன் பேசுகிறான், இந்தம்மா பேசுது. இவர் உட்காந்து டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி இப்படின்னு இந்தம்மா என்ன பேசுது, இவன் என்ன பேசுகிறான், இப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. ஹீ ஷுட் ஹாவ் யூஸ்ட் ஹிஸ் அத்தாரிட்டி. அல்லாட்டினா அட்லீஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல, அதனாலும் பயன்படுத்திருக்கணும். ஏமா இவன் தேவையில்லாமல் உன்னை ட்ரிக் பண்ணுறான், டேய் போடா அப்படின்னு அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இன்றைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மாமியார் மருமகள் ஏதாவது பேசுகிறாங்க, அந்த வீட்டில் இருக்க புதிதாக கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அம்மா என்ன பேசுகிறாங்க, வீட்டுக்காரங்க எந்த சைடு பார்க்கறது? எல்லா பெண்களும் எதிர்பார்க்கறது, இது பாவம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு வசனம், பெண்ணின் மனதில் என்ன இருக்குது என்று அறியாமல் நீ கொடுத்த வாக்கு பிழையம்மா, நீ செய்தது தவறு அப்படின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு வீரவசனம் பேசுகிற ஒரு ஆண்மகன் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் பொதுவாக இந்த ஆம்பளைங்க எப்படி தான் இருக்காங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கடா வம்பு, இங்கிட்டு தன்னால் வளர்த்தாம்மா, இங்கிட்டு நம்ம பொண்டாட்டி, நம்ம மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு, எந்த சைடு போகிறது, இப்படி தலையை சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறங்கி பேசணும்,
அது உள்ள இல்லை தெரியுது. ஆனால் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. டேய் கொஞ்சம் பேசி பழகுடா, இது உனக்கு தேவை, இது முக்கியம், நேரங்கள் வரும், கஷ்டமான காலங்கள் வரும், நீ இறங்கி அஸ் த ஹெட் அஸ் த அத்தாரிட்டி நீ பேச வேண்டிய கால நேரம் வரும், பேசணும் இருக்கும், இறங்கி பேசணும். சரிங்களா? அப்படி சப்போஸ் பேசலைன்னா பெண்கள் புரிஞ்சுக்கங்க, இங்கே உள்ள சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், இங்கே உள்ளது அவ்வளோதான், இதை விட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தான் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், ஏவாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டைரெக்டாக போகலை. அப்போ ஈவன் இது ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு ப்ராப்ளம். ஏவாள் ஒன்று தப்பாக பண்ணால் அது யாரோட தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதை சரியாக ஏவாளுக்கு கடத்தாத கம்யூனிகேட் பண்ணாத ஆதாமோட தவறு தான். இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 2:16-17. ஆதியாகமம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தோட கனியை மட்டும் புசிக்கக்கூடாது. இது தமிழில் சொல்லியிருக்கா. ஆங்கில வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃப்ரீலி ஈட். எல்லாம் ஆதாம் ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டது, சகலத்தையும் அவன் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். இப்போ இதே இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பொல்லாங்கனும் ஏவாளும் பேசுகிற மாதிரி. அப்போ பொல்லாங்கன் வந்தோன்னு கேட்பான், நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரா? ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனா? எல்லாத்தையும் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா சொல்லும்போது தமிழில் அது தெளிவாக வரலை, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொன்னது ஆண்டவர் சாப்பிட்லான்னு சொன்னார். அப்போது இன்ஃபர்மேஷன் பார்ஷியலாக கடத்தப்பட்டிருக்கு. ஆதாம் தான் ஏவாளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கணும். இது மட்டுமா? அடுத்து அந்த அம்மா சொல்லுது, இதை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏங்க அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்த அம்மா இதோட வெர்ஷனில் ஆட் பண்ணிக்கிச்சு. ஒன்று, இது ஆதாம்கிட்டருந்து இது தவறாக கடத்தப்பட்டிருக்கணும், இல்லை இந்த அம்மா அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்திருக்கணும். இந்த அம்மா சொல்லுது அதை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ பொல்லாங்கன் என்ன சொல்லியிருக்க முடியும்? எங்கே தொட்டு பாரு எதாவது நடக்குதான்னு. தொட்டு பார்த்தேன், அடா ஒன்றும் நடக்கல. அப்போ ஆண்டவர் போய் சொல்லிட்டாரோ? கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக பாஸ் பண்ணப்படவில்லை. இன்றைக்கும் ஏவாள் செய்த தவறு, ஆனால் ஆதாமோட தவறுன்னு தான் இது அக்கௌண்ட் பண்ணப்படுது. ஆதாம் பாவம் செய்தான், ஆதாம் வீழ்ந்தான், மனுக்குலம் அதனால் வீழ்ந்தது. உண்மையாகவே யார் முதல்ல வீழ்ந்தது? ஏவாள். ஆனால் நம்மளுக்கு அந்த யார் ஹெட், யார் தலை, யார் அங்கே அத்தாரிட்டி, யார் இன்சார்ஜ், அவன் இறங்கி தடுத்திருந்திருக்கணும், இறங்கி தடுக்கலை. அதனால் அது ஆதாமோட தவறு என்று கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இந்த ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஹியூமன் விமன் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இன்ட்யூஷன். இப்போ அந்த அம்மா சொல்லிச்சல, பார்க்குறதுக்கே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல பழம், அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போது ஆதாம் அவர் படைச்சார் இல்லையா, அவர் சொன்னார், ஒரு மரம், இந்த நன்மை தீமை அறியக்கூட மரம் மட்டும் கிடையாது, ஜீவன் தரக்கூடிய மரமும் இருந்துச்சா? ஆதாம்கிட்ட இதை மட்டும்தான் சாப்பிடாதுன்னு சொன்னார். ஆதாம்கிட்ட கொஞ்சம் இன்ட்யூஷன், கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருந்துக்க முடியும்? அவன் போய் ஜீவன் தரக்கூடிய மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ருக்க முடியும் இல்லைங்களா? நம்ம ஆள் அங்கிட்டும் போகலை இங்கிட்டும் போகலை, சும்மா ஒரு ஓரத்துலேயே நின்றுட்டுருக்கான். ஆனால் எப்போ ஏவாள் படைக்கப்பட்டாலோ ஏவாள் அந்த 2 மரத்துக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. கரெக்டானதுக்கு போகாமல் ஒரு தப்பானதை போயிட்டான். இந்த ஆம்பளைங்க எப்போ பார்த்தாலும் அவங்க கண்ணால் பார்க்கணும், அவங்களுக்கு எவிடன்ஸ் வேணும், அதை பேஸ் பண்ணி தான் போவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கணவன் மனைவி ஒரு சொந்தக்காரவங்க விருந்துக்கு அழைச்சிருக்காங்க, போகிறாங்க. அங்கே போனோன்னே மனைவி, எனக்கு அந்தம்மா பார்த்தா பிடிக்கல, இல்லை இவங்கள பார்த்தா பிடிக்கல. கணவன் தோணும், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் நீ பிடிக்கலன்னு சொல்கிற? என்னன்னு தெரில, எனக்கு பிடிக்கல. இப்போது பெண்களுக்கு அந்த இன்ட்யூஷன், அந்த உள்ளுணர்வு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆம்பளைங்களுக்கு அது புரியாது. என்னம்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுக்காக அவங்க சரியில்லைன்னு சொல்கிற? காலங்கள் கடந்த பிறகு எவிடெண்ட்டாக அவங்க பார்க்குற மாதிரி, அவங்க கேட்குற மாதிரி, அவங்க உணர்கிற மாதிரி ஏதாவது வெளிப்படையாக அவங்க தவறு செய்யும் பொழுது தான் ஆம்பளைங்களால் உணர முடியும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது.
உள்ளுணர்வு அந்த ரிவைஸ்ட் வெர்ஷனில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் போக நீங்கள் அந்த படைப்பை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒன்றை படைக்கும் பொழுது ஆகாயத்து பறவை உண்டாகட்டும், நீரில் ஜீவ ஜந்துக்கள் உருவாகட்டும், இந்த லேண்டில் கனி தரக்கூடிய விருட்சங்கள் உண்டாகட்டும், எங்கே எது உண்டாகணுமோ அதை பார்த்து தான் பேசுவார். இப்போது பூமியை பார்த்து கனி தரக்கூடிய விருட்சங்கள் உருவாகட்டும், இங்கே கடலை பார்த்து இந்த மாதிரி வரட்டும். அப்போது எங்கேருந்து எது கிரியேட் பண்ணப்படணுமோ அதை பார்த்து தான் பேசுவார். மனுஷனை படைக்கும்போது என்ன பண்ணாருன்னு ஆதியாகமம் 1:26 பாருங்களேன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகே, இப்போ பாருங்கள், ஆகாயத்தை பார்த்து பறவைகள் உண்டாகட்டும், பூமியை பார்த்து இந்த மாதிரி மரங்கள் கனி தரக்கூடிய மரங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது he started speaking to himself, பிதா குமாரன் பரிசுத்தாவி, நம்மளை மாதிரி உருவாக்குவோம். இப்போ இதனால தான் ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அவன் பிழைக்கிறதுக்கு, அவனுக்கு சாப்பாட்டுக்கு மண்ணிலிருந்து உண்டானது தேவை. இப்போ சாப்பிட்டா மட்டும் திருப்தி, ஒரு நிறைவு உண்டாகுமானா உண்டாகாது. அவன் படைக்கப்பட்டது ஆண்டவர்கிட்ட இருந்து. we have to depend upon God. அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதனை இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரிங்களா? இப்போது ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாப்பாடு மட்டும் இல்லை, ஆண்டவரோட சார்ந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் மீன், தண்ணியிலேருந்து மீன் எடுத்து போட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வியான்னு சேர்த்து போகும். இப்போது ஒரு மரம் முளைச்சிருக்கு, மரத்தை வேரோட பறித்து போடுறீங்க, என்ன ஆகும்? செத்து போயிடும். நம்ம ஆண்டவரிலிருந்து எடுக்கப்பட்டவங்க, ஆண்டவர்கிட்டருந்து பிரிஞ்சு நின்னோம்னா ஜீவன் இல்லாமல் இருப்போம். as simple as that. கரெக்டாக? இப்போது பெண்ணானவள் எப்படி படைக்கப்பட்டாலும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வாஸ்தவம் ஆதியாகமம் 2:21-22. ஆதாமுடைய விழா எலும்புலேருந்து சைட்லேருந்து எடுக்கப்பட்டாள். எனக்கு ஒரு விஷயம் புரியாது, இப்போ விளங்குது. நான் அம்முக்குட்டி டேனி இவங்களெல்லாம் சாப்பிட கூட்டு போனேன்னு வைங்களேன், யாராவது என் எதிர் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நான் எதிர்பார்ப்பேன். அவங்கள தான் முகமுகமாக பார்க்க முடியும், பேச முடியும். இது என்னுடைய தாட் ப்ராசஸ். அம்முக்குட்டி எப்பப்போ வருதோ என் பக்கத்தில் உட்காரணும்னு நினைக்கும், உட்காந்து இப்படி கையை பிடிச்சிக்கணும்னு நினைக்கும். நான் சொல்லுவேன், பாப்பா என் முன்னாடி உட்காரு, நான் உன்னை பார்த்து பேச முடியும். மாட்டவே மாட்டேன், என் பக்கத்துலாம் உட்காரணும்னு சொல்லும். எனக்கு விளங்கவே இல்லையா? இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் விளங்குது எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ. இந்த பெண்ணானவள் எங்கேருந்து எடுக்கப்பட்டாலோ அங்கே இருக்கிறது அவளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஃபீலிங் தருது. அதுதான் உண்மை. அதே மாதிரி பெண்ணுடைய அந்த அங்கீகாரம், அந்த அக்செப்டன்ஸ், இந்த கணவன் எந்த காலத்துலேயும் கூட இருக்கணும், சைடில் இருக்கணும். இது இன்னும் டீட்டெயிலில் ஃபர்தர் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமென். ஒரு ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மனுஷனாக இப்படி தான் இருக்கணும். இந்த பேசிக் புரிஞ்சிட்டோம்னா அடுத்து அட்வான்ஸ்டு கோர்ஸ்க்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? இப்போது அடுத்து போன வாரம் நம்ம பார்த்தப்போ மாடல் அப்படின்னு சொன்னேன். இப்போது நம்ம யோசேப்பு ஏசு கிறிஸ்து ஒரு மாடல் அப்படின்னு சொன்னேன். இப்போ கல்யாணம் எதுக்குங்க பண்ணுறோம் அப்படின்னு யோசித்தா பலருக்கு சரியான ஆன்சர் தெரியாது. ஏசு கிறிஸ்துவும் சபையும் எப்படியோ அதே மாதிரி ஒரு மாடல் தான் கணவனும் மனைவியும். அப்போது ஏசு கிறிஸ்து சபை, இதோட ஒரு வேர்ஷன், இதோட ஒரு மாடல் ஒரு கணவன் மனைவி. பிதாவாகிய தேவனும் நம்மளும் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:22-24. எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்.
அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஓகே, என்ன பிரதர், இந்த காலத்தில் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் இது எப்படி அப்படின்னு யாருக்காவது தோணலாம். யார் ஃபீல் பண்ணுறீங்க ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு? யாராவது? ஒரு கை. வேற யாராவது? ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். இதில் நான் கொஞ்சம் மாறுபட விரும்புகிறேன். நீயும் ஆம்பளை தானப்பா, இந்த ஆம்பளை திமிரு இருக்க தானே செய்யும் அப்படின்னு யாருக்காவது தோணலாம். ஏன்னா நிறைய பேர் பேச மாட்டீங்க. இங்கே சபையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வரும், பலர் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடும் இல்லையா? இப்போ என்கிட்ட யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா நான் ஓகேன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே போப்பா சரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன்ல. ஸோ என்னால் உணர முடியும். உண்மையாகவே ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமானா இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ஐஃபோன் வெர்ஷன் 5 ஒன்று இருக்குது, ஐஃபோன் வெர்ஷன் 10 ஒன்று இருக்குது. இந்த ஐஃபோன் வெர்ஷன் 10ம் 5ம் ஒன்றா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தானேங்க. ஐஃபோன் வெர்ஷன் 10 ஷுட் பி பெட்டர் தென் ஐஃபோன் 5 இல்லைங்களா? ஏன்னா அதில் புது ஃபீச்சர்ஸ். வெர்ஷன் 1 ஆஃப் கிரியேஷன் ஆதாம், ரிவைஸ்டு வெர்ஷன் 2 ஈவ். நீங்கள் நினைக்கிறீங்களா ஆதாமுக்கு ஏவாள் சரிநிகராவோ இல்லை அவனுக்கு குறைவாவோ இருக்க முடியும்னு? ஆதாமுக்கு உண்டான சகலமும் ஏவாளுக்குள்ளே இருந்திருக்கும். சில ஃபைன் டியூன்டு ஆப்ஷன்ஸும் இருந்திருக்கும். அதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏவாள் கொஞ்சம் க்ளீனாக அலங்காரமாக இருக்கிற மாதிரி, இன்ட்யூஷன் இருக்கிற மாதிரி, பேச்சு தானாக இருக்கிற மாதிரி. ரிவைஸ்டு வெர்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் விமன் இஸ் வே பெட்டர் தென் மேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இது அதை எப்படி நீங்களாக புரிஞ்சுக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸில் லாஸ்ட்டாக ஒருத்தன் படிக்கிறான், கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தன் எடுக்கிறான். ஏன் போய் யாருக்கு டேய் நீ போய் அவன்கிட்ட கேட்டு கற்றுக்கோ, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை போய் டே நீ போய் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை கேட்டு கற்றுக்கோன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? லாஸ்ட்டாக இருக்கிறவன் ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கேட்டு கற்றுப்பான். இந்த அம்மா குறைவுன்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அம்மா அடிபணிஞ்சு போயிருந்திருக்கும். இந்த அம்மாவை அடிபணிஞ்சு போன்னு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட வேண்டுமென்றால் அந்த அம்மா அடிபணியாத அளவுக்கு அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மாவாக இருந்திருக்கணும். உண்மையா இல்லையாங்க? இப்போது இந்த அம்மா தாழ்மையான அம்மா, ஆம்பளையோட இந்த பெண் குறைவு. அப்போது நீ அடங்கி போமா, ஆட்டோமேட்டிக்காகவே அடங்கி போயிடுவாங்கல்ல. இப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வராரு, ஏதாவது சொல்கிறாரு, சரி சார் நம்ம கேட்டுப்போம், பார்த்தாலே அங்கீகாரம் இருக்குது, வி வில் சப்டியூ. இங்கே நம்மாட்ட நீ அடங்கி போன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த ஆணை விட இந்த பெண் கொஞ்சம் உயர்வாக தான் இருந்திருக்காள். சொல்ல வேண்டியது, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது உண்மைதான். அப்படி சொல்லப்படும் பொழுதே இந்த அம்மா அடங்கி போகணும். சரி, அப்போ மேன்மையான இந்த அம்மா எதுக்காக அடங்கி போகணும்? இன்சார்ஜ் ஆஃப் த ஹவுஸ், தலை யார் அப்படின்னா அந்த புருஷன். ஸோ இந்த புருஷன் என்னை விட பலவான், இந்த புருஷன் என்னை விட புத்திசாலி, இந்த புருஷன் என்னை விட திறமைசாலி, அதனால நான் அடங்கி போகிறேன்னு இல்லை. ஆண்டவர் புருஷனை எனக்கு மேலே வச்சிருக்கார் தலையா. நான் அவனோட பெரிய ஆளாக இருந்தால் கூட நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அடங்கி போகிறேன். கீழே படிபணிஞ்சு போகிறனால பெண்கள் கீழேன்னு கிடையாது. சரிங்களா? தெளிவாக விளங்குதா? இப்போது கீழே அடிபணிஞ்சு போகிற, அப்போ நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒன்று சொல்லி சப்டி பண்ண சொல்கிறீங்களோ அப்படின்னா, எந்த ஆண்களும் இங்கே ஆண்களுக்கு நான் தான் தலை, நான் சொல்கிறது தான் அப்படின்னு இல்லை. யூ ஹாவ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ். கணவனும் மனைவியும் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கணவன் அவருடைய கருத்தை எடுத்து வைக்கணும், மனைவி அவரோட கருத்தை எடுத்து வைக்கணும். 2 பேரும் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ண பிறகு கணவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான் இல்லையா, அது அவன் சொன்ன வாக்காக இருக்கலாம், அல்ல மனைவி சொன்னதாக இருக்கலாம். அதை கணவன் இதுதான் ஃபைனலைஸ் டெசிஷன் எடுக்கும்போது இந்த நடுவரின் தீர்ப்பே இறுதியானதுன்னு சொல்லுவாங்க 2 டீம் ஃபைட் பண்ணும்போது. அந்த மாதிரி மனைவி ஓகே எல்லாத்தையும் நிதானித்து இதுதான் கரெக்டு நீ சொன்னீங்கன்னா ஓகே. ஏன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு இன்ட்யூஷன் இருக்கனால கொஞ்சம் இமீடியட்டாக ரஷ் டெசிஷன், ரேஷ் டெசிஷன் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆண்கள் கொஞ்சம் மந்தம். அவங்க உட்காந்து நிதானம் யோசிக்கும் பொழுது
எப்பா நீ சொன்னதை கரெக்டு மாதிரி தெரிஞ்சாலும் அதோட இப்படி போகிறது பெட்டர்ப்பா. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு இல்லை, 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி லேடி அவங்களோட இன்புட் கொடுத்து ஆண் அதை எடுத்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அடங்கி போகிறனால என்ன பெருசாக நடந்துற போகுது அப்படின்னா, காட்ஸ் ஃபேவர், கர்த்தருடைய கிருபை அப்படி இறங்குதான். எஸ்தர் 2:15 நீங்கள் பாருங்கள். பல எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்று நான் சொல்ல வர்றது எஸ்தர் 2:15. எஸ்தர் 2:15. மோர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இப்போது நான் மனைவிமார்கள் கணவன்மார்கள் கீழே அடங்கி போங்கன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே இந்த கதை பார்த்திங்கன்னா பெர்ஷியா கிங்டம், பெர்ஷியா எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அலெக்சாண்டர், கௌகமேலா வார், இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா, இந்த வல்லரசு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் இந்த சைடு கிரீஸ் இல்லை மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே இந்தியா வரைக்கும் பெர்ஷியன் கிங்டம் ஆண்டு கொண்டு இருந்தது. அந்த பெர்ஷிய ராஜா தான் நான் எப்படிப்பட்ட ஆள் பாருங்கடா அப்படின்னு ஒரு பயங்கரமாக டொமோ காமிக்கும்போது வஸ்தியமா வாமான்னு சொல்லும்போது போயா என்ன நீ கூப்பிட்டா நான் வரதுன்னு சொல்லிட்டா உடனே புது ராணி வேணும், எல்லா பெண்களையும் கூப்பிடுங்க, யார் இருக்கிறதே நல்ல பெண்மணியோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பியூட்டி கான்டெக்ட் மாதிரி தான் இந்த வேர்ல்டு பியூட்டி கான்டெக்ட். யார் அழகானவங்க, இப்போல்லாம் அழகானவங்களுக்கு ஒரு பரிசு, அதில் யார் அழகாக இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த ராணி, இந்த பெர்ஷியன் கிங்டத்துக்கே ராணி. இப்போ வந்த எல்லா பேரும் எனக்கு இந்த ட்ரெஸ் கொடு, எனக்கு இந்த மேக்கப் கொடு, எனக்கு இந்த ஹேண்ட்பேக் கொடு, எனக்கு இந்த ஹை ஹீல்ஸ் செருப்பு கொடு, எனக்கு இந்த அலங்காரம் கொடு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்களை பார்த்துக்கிறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாய். ஏகாய் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அம்மா அடங்கி போனது எவ்வளோ ஃபேவரட்னு தெரியும். அன்னவர்களாக பிறக்கிறவர்களும் உண்டு, அன்னவர்களாக மாற்றப்படுகிறவர்களும் உண்டு. இந்த ராஜாக்கள் கீழே இருக்க பெண்ணை பராமரிக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த மாதிரி மாற்றப்பட்டவங்க. இன்றைக்கே அந்த மாதிரி ஆளுகளுக்கான அங்கீகாரம் நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு கேலி சித்திரமாகவும் அவங்கள அசட்டை பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த அம்மா ஏகாய் என்ன சொன்னாரோ அதை தவிர வேறு எதுவும் பெருசாக வேணாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கீழேயே அடங்கி போனாங்க. போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரிங்களா? அவங்க அப்படி அடங்கி போனாங்க. அவங்க பார்க்குற எல்லார்ட்டையும் தயை கிடைச்சதான். இன்றைக்கி மனைவிமார்கள் கணவன்மார்கள்ட்ட அடங்கி போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அடிமையாக கணவன் நடத்த மாட்டான். அதான் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்திருந்தா அவங்களுக்கு போகிற இடத்துல எல்லாம் தயை கிடைக்கும். இது மட்டுமா? லூக்கா 2:46, 47, 51, 52 இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வைண்ட் டவுன் பண்ணிக்கலாம். லூக்கா 2:46, 47. லூக்கா 2:46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 51, 52. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஏசு கிறிஸ்து, காட் இன் ஹியூமன் ஃப்ளெஷ், 12 வயசு. அவர் யாருக்கும் போதனை பண்ணார்னு வரல. ஈவன் தோ அவர் சகலத்தையும் வல்லவராக இருந்தால் கூட போதகர்கள் கூட உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போ அது எப்படி? அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் கொஷின் கேட்கும்போதே அட இவ்வளோ அப்படிப்பட்டவரா அப்படின்னு அவர் யாருங்கிற ஸ்டான்ஸ் அங்கே காமிச்சிடுறார். அடுத்த நேரம் அவர் 12 வயசு தான், அப்பா அம்மாக்கு கீழே போய் அடங்கியிருக்கார். இன்றைக்கும் கூட சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சயின்டிஃபிக் ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டில்
அப்பா அம்மாவோட நாம் தான் புத்திசாலின்னு தோணும். உனக்கு இந்த ஆப் கூட இன்ஸ்டால் பண்ண தெரியலையா, உனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியலையா, பாரு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அப்பா அம்மாக்களை இலக்காரமாக கூட பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இவங்க ரேடிக்கலாக படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இது மெயின் வெர்ஷன் கிடையாது, இன்றைக்கி கணவன் மனைவிக்கானது மட்டும்தான். ஆனால் காட் இன் ஹியூமன் ஃப்ளஷ், ஏசு கிறிஸ்து, அவர் அவங்க அப்பா அம்மா கீழே அடங்கி போனாராம். ஏன்னா ஒரே ஒரு ரீசன், அவரோட பெரியவங்களாம் என்ன, அவங்களுக்கான அத்தாரிட்டி அஸ் அ ஃபாதர் அண்ட் மதர் இருக்குங்கிற ஒரே ரீசன்னால். இது நடந்தோன்னு என்ன ஆச்சு, ஞானத்தில் தேர்றார். தயவு தேவன்ட்டையும் சரி மனுஷரையும் சரி தயவு அதிகமாக கூடுது. இன்றைக்கும் நம்ம பெரிய ஆளுன்னு இல்லை, எனக்கு கீழே இருக்க பாஸ் என்ன என் அளவுக்கு புத்திசாலி இல்லை, இருந்தாலும் கர்த்தர் அந்த ஆளை என் மேலே பாஸாக வச்சுருக்கார், அதுக்காக நான் அடி பண்ணிக்கிறேங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தயவையும் கட்டவிழ்க்கும். சரிங்களா? அடுத்து டைம் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்போ இவ்வளோ நேரம் மனைவியை பற்றி பார்த்தோம். அப்போ கணவருக்கு என்ன பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எபேசியர் 5:25-28. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் இப்போ மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, புருஷனுக்கு கீழே அடங்கிப்போ. மனைவிக்கு அன்பு கூறுன்னு சொல்லலை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும், சொல்லாட்டினா கூட அவங்க அன்பு கூறுவாங்க. இந்த கணவன்மாருக்கு சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, பெண் பிள்ளைய பொண்டாட்டியை பாதுகாக்கிறது, இது மட்டும்தான் டியூட்டி மாதிரி தெரிஞ்சு பெரிய மீசை முறுக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஷோல்டரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுப்பா, பொண்டாட்டிகிட்ட பிள்ளைங்கள்ட்ட அன்பாக இரு, அன்பு கூறு அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம இதை ரொம்ப ஆண்கள் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, வாயை திறந்து பேசுகிறது கிடையாது, கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது. இதை கம்யூனிகேட் பண்ணு, நீ அன்பு செலுத்துங்கிறத நீ இதை காமி. எந்த அளவுக்கு காமிக்கணும்? ஏசு கிறிஸ்து சபைக்காக அவர் ரத்தம் சிந்தது போல சபையில் இருக்க எல்லாரும் யோக்கியன், எல்லாரும் பரிசுத்தவான், அவனுக்காகவா? சபையானது ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்போ, உதவாக்கரையாக இருந்தப்போ, பாவிகளாக இருந்தப்போ, அப்போவே இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தினார். மனைவி எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கா, நான் சொல்கிறது எல்லாம் கேட்குறா, நான் எதிர்பார்க்குற மாதிரியே நடந்துக்கிறா, அதனால நான் அன்பு கூறுறேன்னா, நீ செய்கிற நான் அதுக்கு செய்கிறேன். ஒருத்தர் 100 ரூபா மொய் வைக்கிறாங்க, நம்ம போய் 101 ரூபா மொய் வைக்கணும், திரும்பி கொடுக்கப்படுறதுக்கு திருப்பி கொடுக்கப்படுறது அது இல்லை. மனைவியானவள் அப்படி இல்லாதிருக்கும் பொழுதே கணவன் அன்பு கூறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் சபையை அன்பு கூர்ந்தார் இல்லைங்களா? அப்போ எப்படி கணவன் மனைவி மேலே அன்பு கூறணும்? நீ நான் சொல்கிறது ஒன்றும் கேட்கல, நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ நடக்கலை, எங்கள் அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கல, நான் எனக்கு ஒழுங்காக கூட சமைச்சு போடலை, இப்பெல்லாம் இல்லைங்க. அவள் உன் மனைவி என்பதற்காகவே நீ அவள் மேல் அன்பு கூறணும். இது சபையில் பேசலாமான்னு எனக்கு தோணலை, இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஒரு கட்டாயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபையை எப்படி பரிசுத்தமாக்குனார்னு பார்த்தீங்கன்னா, திருவசனத்தை கொண்டு. இப்பவும் உங்கள் மனைவிமார்கள்ட்ட ஏதாவது நீங்கள் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பேசுங்க. கை நீள்றது சரியான காரியம் இல்லை, இன்றைக்கி அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சபையில். பட் இருந்தாலும் எந்த வழியாக தான் மனைவிமார்களை ஏதாவது திருத்தணும்னா திருத்த முடியும் அப்படின்னா, திருவசனம் வாயினால் பேசி அவங்கள அரவணைச்சு, கீப் தம் பை யுவர் சைடு. எங்கே அவங்க எடுக்கப்பட்டாங்களோ அங்கே அவங்களோட நிலையான இடத்த கொடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை எப்படி ஆண்டவருக்கு அடிபணிச்சு போகிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருப்பாங்க. இதை ஐடியில் டெட்லாக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. நீ செய், நான் செய்கிறேன், நான் செஞ்சால் தான் நீ செய்வ. கடைசியில் 2 பேருமே இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க. யாராவது ஒருத்தர் விட்டு இறங்கி வரணும். யார் பலசாலியோ யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து வருவாங்க. சரிங்களா? டைம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த எபேசியர் 5:22-28 மாதிரியே தான் பேதுரு 3:1-7 அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் மட்டும்,
புருஷர்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி மனைவிமார்களுக்கு வேண்டிய கனத்தை கொடுங்கள். இங்கே கனத்தை கொடுங்கள் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் உட்காந்து வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தீங்க வைங்களேன், நான் பேசுகிறதுக்கு நீங்கள் கனத்தை தரல. இப்போ ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் சொல்லுமா என் காது கேட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு டிவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, யூ ஆர் நாட் கிவிங் ப்ராப்பர் வெயிட் டு யுவர் லேடி. அவங்களுக்கு தேவையான கனத்தை கொடுங்கன்னா அவங்கள அங்கீகரிங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி நீங்கள் அப்படி பண்ண வேண்டியது கடமையாக இருக்குதான். சரிங்களா? ஸோ புருஷர், கணவன், மனைவி, கர்த்தருக்கு உள்ளான வாழ்க்கை. நாளைக்கு மறுமையில் பரலோகம்னு இல்லை, இங்கேயே நம்ம பரலோகத்தையும் பார்க்கலாம், நரகத்தையும் பார்க்கலாம். நல்ல கிறிஸ்துவுக்கு உண்டான குடும்ப வாழ்க்கை இல்லை தவறுதலான வாழ்க்கையில் நம்ம யார், கர்த்தர் எப்படி படைச்சிருக்கார், நம்ம எப்படி இருக்கோன்னு பாருங்கள், நீங்கள் தெளிவாக இருக்க முடியும். இன்னும் ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த தண்ணி நிரப்புனாங்கல்ல, கற்சாடியில் நிரப்புனாங்கல்ல, அந்த கற்சாடிகள் எதற்கான கற்சாடிகள்? யூதர் முறைமையின்படி சுத்திகரிக்கிறதுக்காக வச்சிருந்த கற்சாடிகள். இதை என்னவா மாத்துறாரு அவர்? தண்ணி தேவையில்லடா, உன்னை நீயே சுத்திகரிச்சுக்க தேவையில்லை, உன்னை நீயே சுத்திகரிச்சுக்க முடியாது, நான் இருக்கேன், என் ரத்தத்தை சிந்துறேன். அவர் அங்கே திராட்சை ரசமாக மாத்துறார். அதனால தான் சொல்லியிருப்பாரோ என்னமோ, என் நேரம் இன்னும் வரலை, பிற்காலங்களில் அவர் சொல்லுவார், இதை என் நினைவாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அதை இந்த அம்மா அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன ஒரே ரீசன்னால் அதோட கிளிம்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்றைக்கும் என்னால் முடியலை, குடும்பத்தில் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, யூ இன்வைட் கிரைஸ்ட். கர்த்தர் வந்து கேட் கிராஷ் பண்ண மாட்டார், அதுக்கு அவர் கதவை தட்டிட்டு வெயிட் பண்ணுவார். ஹீஸ் எ ஜென்டில்மேன். நீங்கள் கதவை திறக்கணும், நீங்கள் அலோவ் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டெழுத்து கொள்ள முடியும். சரிங்களா? பி பிளஸ்ட். தேவன் அண்ட சராசரங்களிலும் வியாபித்திருக்கிறார். சர்வ வியாபி. அவர் இல்லாத இடமே கிடையாது. நான் யோசிப்பேன், ஒருவேளை நரகத்தில் அவர் இருக்க மாட்டாரோ அப்படின்னு. நரகத்தில் இருப்பாரா? பெரிய கேள்வியாகி போச்சா? நரகத்தை உண்டாக்குனதே அவர் தான். சரி, நான் இன்னொரு வேறு வசனத்தை சொல்கிறேன். தண்ணீர்களை கடந்தாலும் அது அவர்கள் மேல் புரளாது, அக்கினியில் நடந்தாலும் பற்றாது. அப்படின்னா நீங்கள் சத்தியத்தில் பரிசுத்தத்தில் நடக்கும்போது இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் அது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உபத்திரம் பிரச்சனையெல்லாம் இருக்காது, நம்ம மேலே ஒன்று படலை. இவர் நரகத்தையே உண்டாக்குன ஆள். அவர் நரகம் உண்டாக்குனது பிசாசுக்கும் பிசாசு கூட சேர்ந்த மனுஷர்களுக்கும். இவர் அங்கேயும் போவார் வருவார். ஏன் அவர் போகலைன்னா அப்போ அது பிசாசுக்கு சொந்தமாயிருமா அப்போ நரகம்? அப்படி ஆக முடியாது. தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அதனால் அவர் நரகத்துக்கு நரகத்தில் விசிட்டு போனார்னாக்க அந்த அக்கினி அதெல்லாம் அவர் ஒன்று, அவரே அக்கினியாக இருக்கிறவர், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர். நமக்கு வெளிச்சமாக வர்றாரு, பிசாசுக்கு பட்சிக்கிற அக்கினியாக போகிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் விரும்புகிறது போல. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆனால் உபத்திரவங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்கிறாரு. நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய், அதான் கரெக்ட். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால வருகிற உபத்திரவங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் ஏற்கனவே இருக்கிற சூடு தவிர இன்னும் 7 மடங்கு சூடாக்குறான்னா கடைசிக்கு தூக்கி கொண்டே போட்டவனெல்லாம் செத்து போனேன். இவன் உள்ளுக்க 3 பேர் விழுந்த ஆளுக நல்லா ஜாலியாக எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்கள அது ஒன்றும் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் இந்த அக்கினியில் போடுறது இதெல்லாம் நீங்கள் சாட்சியாக இருப்பதற்கு ஒரு காரணமாகிவிட்டது.
ஐயா போட்டது 3 பேர் தானே, 4 பேரில் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ ராஜா கூப்பிடுறான், தேவனுடைய தாசர்களே வாங்க வெளியே. வந்து சோதிச்செல்லாம் பார்த்துட்டாங்க, அக்கினி அவங்கள எதுவும் தீங்கு பண்ணுச்சா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ இவர்களுடைய தெய்வம் தான் தெய்வம்னு அவன் டிக்ளேர் பண்ணுறான். தன்னுடைய தேசம் எங்கே அவன் அறிவிக்கிறான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விதமான அக்கினிக்குள்ளாக போகிறது, அது அவங்களை உண்மையிலே பாதிக்கலை. ஆனால் அக்கினிக்குள்ளாக போகிறது ஒரு சில உபத்திரவங்களை நம்ம அதை உணர தான் செய்கிறோம். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகள் ஆகிறதற்கு முக்கியமான காரணமாய் மாறிவிடுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை. நீ அக்கினியில் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படி சொல்லி ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. கடைசிக்கு பார்த்தா அவன் கோபம் கிருன்னு ஏறுது. இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்போ நான் மறுபடி அந்த தாரத்தப்பட்டையெல்லாம் ஊத சொல்கிறேன், இப்போ நீ பணிந்து கொண்டா ஓகே, இல்லை தூக்கி போட்டுருவேன். இன்னொரு சான்ஸ். நமக்கு கூட சில சமயத்தில் பிசாசு சான்ஸ் கொடுக்கும். இப்போ நீ இயேசுவை மறுதளிச்சிட்டேன்னா, இயேசு வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, நான் இதோட உன் பிரச்சனை, உனக்கு வர்ற பிரச்சனையை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடையவர்கள். அது என்னன்னாலும் பிசாசு பேச்சு ஒன்று கூட நான் கேட்க மாட்டேங்கிறது தான் இப்போ விஷயமே. அவன் சொல்கிறத எதையும் கேட்க வேண்டியதில்லை. கேட்டால் அது பாவமாயிரும். அதனால் கேட்க முடியாது. நமக்குள்ள கர்த்தர் பேசுகிறது என்னன்னு தெரியும், பிசாசு பேசுகிறது என்னன்னு தெரியும். அதனால் பிசாசு பேசுகிற எல்லாத்தையும் நம்ம நிராகரிக்கிறோம். கர்த்தருடைய பேச்சை கேட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்கு அவைகள் காரணமாகி விடுகின்றன. அக்கினியில் போட்டால் இவங்க போட்டால் போட்டுக்கடான்னு சொன்னதுனால அந்த உலகெங்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தெய்வமே தெய்வம் என்று அந்த ராஜா அறிவித்து, இதைத்தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ராஜாக்கு சொன்னால் ராஜா சொல்லிட்டார், அவ்வளோதான், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. நீங்கள் உபத்திரவத்து வழியாக போகிறீங்க, ஆனால் சுவிசேஷம் எங்கேயோ அறிவிக்கப்பட்டாகி விடுகிறது. இவர்தான் தேவன். இந்த பூமியில் இது ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது. பூமியில் கர்த்தர் இருக்கிறாரு, பிசாசம் இருக்கிறான். அதை ஏன் அந்த பிசாசை விட்டு வச்சிருக்கிறாருன்னா அப்படின்னு எனக்கு அடிக்கடி கேள்வி வரும். ஆனால் பதில் உடனே வந்துடும். இந்த பூமியில் இருக்க மனுஷர் நான் உண்டாக்குன மனுஷர் தான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக வந்திருக்கிற என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள் தான். ஆனால் என் பக்கம் சேருவாங்களா அவன் பக்கம் சேருவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவனை விட்டு வச்சிருக்கிறாராம். இப்போ பூமியில் நீங்கள் உயிரோடு இருக்க காலமெல்லாம் இட் இஸ் எ ப்ரொபேஷன் பீரியட். ப்ரொபேஷன் பீரியட்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் இவங்க கர்த்தருடைய பட்சமா அல்லது பிசாசோடைய பட்சமானு பார்க்கறதுக்காக அவர் வச்சிருக்கிறது. இல்லாட்டி பிசாசை தூக்கி எரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, ஒரு தூதன் வானத்திலேருந்து வருவானா, ஒரு சங்கிலி எடுத்துகிட்டு வருவானா, இந்த பிசாசை கட்டி 1000 வருஷம் அடைச்சி போட்டுருவானா. ஏன்னா இது ஒரு தூதன் வந்து பிடிச்சி கட்டி போடுற வேலையை அவர் செய்யக்கூடாதுன்னு அவங்க இருக்கணுன்றார். என்னன்னு கேட்டால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா பிசாசோடைய பிள்ளைகளா பார்க்கணும், அவ்வளவுதான். எது வரைக்கும்? இந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிய வரைக்கும், இந்த பூமியில் உயிரோடு இருக்க வரைக்கும். மரிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் பரலோகம், மரிக்கிற நேரத்தில் பிசாசு பிள்ளையாக போயிட்டா நரகம். இப்போ நிறைய பேருக்கு சீக்கிரமாக போயிட்டா தேவலை, இப்போ கர்த்தர்கிட்ட நல்லா இருக்கிறோம், இப்போ போயிட்டா நல்லது. ஆமாம் நல்லது தான்.
டைரக்ட் என்ட்ரி இன்டு த ஹெவன், நேரடியாக பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறான். கர்த்தாவே சீக்கிரமாக என்னை எடுத்துக்கணும் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனாலும் ஜபமெல்லாம் சமயத்தில் நடக்கும். ஆனாலும் நம்மை நாமே இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா அவர் நம்மளை தூக்கிறதுக்கு ஒன்றும் தடை இல்லை, தேவைப்பட்டால் தூக்கிடுவார். ஆனால் நம்ம தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரே நான் இங்கே இருக்கட்டும், நான் என்னை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு ஒளியா, இந்த பூமிக்கு உப்பா என்னை வச்சிருக்கிறீங்க, நான் இருக்கட்டும், நான் கர்த்தருடைய சார்பாக உம்முடைய சார்பாக எனக்கு கொடுத்த இந்த உலகத்தை நான் ஆண்டுக்கிறேன். இங்கே கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம். என்னிலும் என் வீட்டிலும் எனக்கு சம்பந்தப்பட்ட எனக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆளுகையை நான் நிலைநாட்டுவேன். அதில் எங்கேயாவது சிம்பிக்கிட்டு எழுந்தால் அடிதேன். கர்த்தர் சொல்கிறாரு, இருப்புக்கோளால் அவர்களை ஆளுகை செய்வார். நிறைய பேர் சொல்லுவாங்க, மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாது, அதை பிடுங்கணும்னு நினைக்கிறேன். எனிவே இங்கே இந்த கட்டுப்பாடுங்கிற ஒன்றை எடுத்துட்டிங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் சட்டத்திட்டங்களே ஒன்றும் போடலைன்னு வச்சுக்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் குடும்ப தலைவராக இருந்து குடும்பத்தை கர்த்தர்க்கேற்ற விதத்தில் ஒழுங்காக நடத்தணும்னு நீங்கள் அந்த சட்டத்தை நீங்கள் செயல்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூல்ஸ் படி நீங்கள் நடக்காமல் செயல்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய வேண்டாம். போலீஸ்காரர் அங்கே வீட்டில் இல்லைன்னா 4 பக்கம் வந்து நேராக எல்லாம் வந்து வண்டியெல்லாம் போய் மோதிக்கிட்டு தான் நிற்கும். ஒருத்தர் நடக்கக்கூட முடியாது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? போலீஸ்காரர் வீட்டில் இல்லைன்னா நான் போகிறேன் முந்திக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் போய் கடைசிக்கு ஒருத்தருமே போக முடியாது. அப்புறம் யாராவது வாலண்டியர் யாராவது வரணும், கொஞ்சம் இதுக்கிட்டு தள்ளிங்க, நீ போயா அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். ஆனால் அதே சமயத்தில் போலீஸ்காரர் அங்கே இருந்தாருன்னா அவர் ஆளை யூனிஃபார்மில் கண்ட உடனேயே அவன் அடக்கி அவர் என்ன சொல்கிறார் பார்த்துட்டு போகலாம். ஒரு ஆள் யூனிஃபார்மில் நின்ன உடனே சட்டத்திட்டங்கள் செயல்பாட்டுக்குள்ளே வந்துடுது. டிராஃபிக் அது பாட்டுக்கு போகுது, ஒழுங்காக போகுது. அது என்னதுயா? அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே போல் நீங்கள் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வீட்டு காரியங்களையும் சரி கர்த்தருடைய வசனத்துக்கேற்றபடி ஒழுங்குபடுத்தலைன்னா அங்கே எதுவுமே ஒழுங்காக இருக்காது. எதுவுமே ஒழுங்காகவே இருக்க, எல்லாம் தாறுமாறுதான். என் இஷ்டப்படி நான் செய்வேன், எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி செய்வாங்க. அங்கே ஒன்றும் ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்காது. தேவன் மனுஷனை உண்டாக்குனப்ப ஆதாம் ஏவாளை உண்டாக்கி விட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம்ல. சரி, ஆதாம் தான் பழம் தின்னுட்டான், இந்த 2 பேர்த்தையும் காலி பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. நான் ஒரு வேளை கடவுளாக இருந்தால் அப்படி தான் நினச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேரையும் போட்டு தள்ளிட்டோம்னா அது ஏன் நான் அப்படியே விட்டுட்டாரு? பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு அந்த 2 பேர்த்த போட்டு தள்ளாததுனால இன்னைக்கு கோடி பேர் நரகம் போகிறாங்க. கர்த்தர் செஞ்சது நியாயமா? கர்த்தர் எல்லாம் நியாயம்தான் சொல்லிடுவீங்க. ஆனால் இதை நினச்சி பார்த்தா அந்த 2 பேர் நரகத்துக்கு போகிறது நல்லதா? கைப்பாஸ் சொல்கிறான், ஒரே ஆளை போட்டு தள்ளிட்டா உலகத்தை பூரா காப்பாற்றலான்னு. என்னங்கடாது? நம்ம சொல்கிற 2 பேரை போட்டு தள்ளியிருந்தா இவ்வளோ பேர் நரகத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்காதுன்னு. தேவன் சத்தியபரர், பரிசுத்தர், நீதிபரர், நல்லவர். அவர் ஒருவரே நல்லவர். அவருடைய
பிள்ளைக அப்படி தான் இருக்க முடியும். கீழ்ப்படியாத, அடங்காத அப்படி ஆட்கள் அது எப்படி அந்த கீழ்ப்படியாத, அடங்காத எப்படி வருதுன்னா, அந்த இன்னொருத்தன் பேச்சை கேட்டு அந்த பழத்தை தின்னாங்க. அவன் பேச்சை கேட்டு பாவியானாங்க. அவன் பேச்சை கேட்டு ஆதாமும் அவனுடைய சந்ததியார் தலைமுறை தோறும் பாவிகளாய், சபிக்கப்பட்டவர்களாய் பூமியில் வந்தாங்க. எங்கேயெல்லாம் கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கேயெல்லாம் சாபமும் கேடுபாடுகளும் வருகின்றன. இதெல்லாம் நரகமும் போய் சேரும். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நான் சொல்லுகிறேன், மனதிலே சமாதானம். இந்த அங்கே போகிற வழியில் எழுதி போட்டிருக்காங்களா, நீ தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டுன்னு. நிம்மதியை தேடி அவன் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, பல நாடுகளை தாண்டி போக இருந்தாலும் சரி, சமுத்திரங்களை தாண்டி போகணுன்னாலும் சரி, போகிறேன். மலையை ரெண்டாக வெட்டி போட்டுட்டு வா, உனக்கு பரலோகம் தர்றேன்னு சொன்னால் வெட்டிடுவான். ஆனால் வேற ஒன்றும் இல்லை. அவர் கேட்குறது, நான் சொல்கிறபடி கேட்பியா? இப்போ தான் கேட்டீங்க. 2 மரம், அந்த ஒரு மரம் அதை சாப்பிட்டேன்னா நீ அவங்கச்சி. மற்ற எல்லாம் சாப்பிடலாம், ஜீவ விருட்சம் சாப்பிடலாம். மீதி எவ்வளோ மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இதில் ஒவ்வொன்றிலையும் வகை வகையாக உனக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை சாப்பிடு. அவ்வளோ கொடுத்துருந்தாலும் இவனுக்கு அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி மற்ற பழத்தெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் ஞானமாக இருந்திருந்தா முதல்ல ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு, ஹலோ, இது உண்மையிலே கர்த்தருடைய சார்பாக இருந்த மரம் தானா? எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க, நான் அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு போயிருக்கலாமே. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மரம் சாப்பிட்டாதான் நன்மை தீமை அறிய முடியும்னு. ஏன் இந்த மரத்தில் சாப்பிட்டா, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நன்மை தீமை அறிய வராதா? அது எழுதலை, அவ்வளவுதான். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா ஜீவன் வர்றது மாத்திரமல்ல, நன்மை தீமையை சரியாக பகுத்தறியறதும், செவ்வையாக அந்த நன்மையில் நடக்கிறதும், அந்த பிசாசோடைய கிரியைகளை அழிக்கிறதும், அவனுடைய கொட்டத்தை அடக்கி அவனை துரத்திட்டு பூமி முழுவதையுமே பரலோகம் போல மாற்றக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் உடையவர்களாய் அவர்கள் அன்று மாறி இருப்பார்கள். இன்றைக்கு ஜீவ விருட்சம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரணத்துக்கு ஏதுவான விருட்சம் இருக்கா இல்லையா? கர்த்தருடைய வசனம், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியாய் நமக்கு இருக்கிறது. ஆனால் பிசாசு சொல்லுகிற பாவமெல்லாம், அந்த பாவங்களை செய்கிறதெல்லாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஆனால் சாவுக்கு ஏதுவான மரமாக இருக்கிறது. அது அவனுடைய சார்பாக இருக்கக்கூடிய மரம். இவ்வளோ இந்த சாய்ஸ். ஏன் இன்னைக்கு கர்த்தர் பூமியில் இந்த பிசாசனை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, நம்மெல்லாம் யாருன்னு பார்க்கணும். இந்த பிசாசு கர்த்தர்கிட்ட பேசி, நீ ராதாம கட்டாயப்படுத்தலைன்னா அவன் என் கட்சியில் தான் சேருவான் அப்படின்னு நினைத்தே பேசி வச்சுருந்துருக்கிறான். கர்த்தருக்கு வேறு வழி இல்லை. அவருக்குமே நம்ம ஆள் யார், இவன் ஆள் யாருன்னு தெரியணும். அதனால் நீர் கட்டாயப்படுத்தலைன்னா இவன் என் கட்சியில் தான் சேருவான், அந்த பழத்தை தின்னுவானா இல்லையா பாருன்னு அப்படி சோதனை வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். கட்டாயப்படுத்துக்கு முன்னாடி இவரே அப்படி தீர்மானிச்சிருப்பார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதாவது மரணத்துக்கு ஏதுவான கனி, ஜீவனுக்கு ஏதுவானது, அதோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ருந்தா கூட அவனுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வந்திருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு முட்டா பயலாக இருக்கிறதுக்கா கர்த்தர் அழைக்கிறாரு? அதோ ஜீவனோட சேர்ந்து தேவனுடைய சகல சுபாவமும் அவனுக்குள்ளே பரிபூரணமாகி வரும். சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய சாயல் ரூபத்தில் தான். ஆனால் அந்த
பழத்தை சாப்பிட்ட ஒரு பாடு ஒரு அதை சொல்கிறாரு, அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் நம்மில் ஒருவனை போலானான். அதாவது நன்மை தீமை அறியத்தக்கவனா ஆயிட்டான். ஆனால் பிசாசு கட்சிக்கு போயிட்டான். நன்மை தீமை இந்த பழத்தை தின்றுந்தான்னா நன்மை தீமை அறிவான், என் கட்சியில் இருப்பான், என் பிள்ளையா இருக்கிறப்ப அப்போ அங்கிட்டு தொலைச்சிட்டான் அப்படின்றார். அப்படின்னா தேவன் மனிதனை உண்டாக்கும்போது இன்னசென்ட்டாக அது நன்மை தீமை அறியாத நிலைமையில் உண்டாக்கி, ஆனால் இதை சாப்பிடுன்னு சொல்லியிருந்தார். நன்மை தீமை, அதாவது ஜீவ விருட்சம், ஜீவன், இவர் தான் ஜீவன், தேவன் தான் ஜீவன், இயேசு தான் ஜீவன். அந்த மரம் ஜீவ விருட்சம், அதை சாப்பிடுன்னு அதை சாப்பிட்ருந்தா இன்னைக்கு அதோடைய வாக்கு தத்தங்கள் தான் ஜீவ விருட்சத்தின் கனிகளாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானேன், அது ஒரு பழம். அதே போல நமக்காக அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கும்படி, கர்த்தரனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் நரகத்துக்கே போனார். இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுவை போலவே, இயேசு எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதுபோல் நீங்கள் ஜெயம் எடுத்து, அவர் எப்படி தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர்களாய், அது மாத்திரமல்ல இயேசுவானவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுக்கு அப்புறம் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிங்க. எபிரேயர் 5 எபிரேயர் 5 அவர் குமாரனாய் இருந்தும், வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை அதை கற்றுக்கணுமா அவரு? ஆனால் கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும், அவர் கீழ்ப்படிதல்னால பூரணரானாராம். இது பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இதோட பண்ணி நிறுத்திக்கிறேன். அவர் கீழ்ப்படிதல்னால பூரணரானாராம். கீழ்ப்படிதலினாலே அதை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராகி. அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி பூரணமாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பூரணமாக இருக்கிறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டவர். அங்கே மனுஷனாக பூமியில் பிறக்க பண்ணப்பட்டவர். அதை சுதந்திரிக்கலாம், 100க்கு 100 சுதந்திரிக்கலாம். எப்போ? கீழ்ப்படிஞ்சா. இயேசுவானவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன்னு சொல்லி, அப்புறம் இப்போ தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, நான் சதா காலமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன்னு 1 கொரிந்தியர் 15 இருக்கா? 1 கொரிந்தியர் 15 28 சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்தில் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு அங்கேயும் அவர் கீழ்ப்படித்திருப்பார். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தா எப்படி இயேசுவானவர் பூரணரானாரோ அதுபோல் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பூரணராகிற அந்த வளர்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாம் கீழ்ப்படிதல் தான் மேற்படிக்கு அது முதல் படின்னு என்னமோ சொல்லுவாங்க. அது மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அடங்கி இருக்குது. கீழ்ப்படிதல் இப்போ தான் கணவன் மனைவி பேச சமந்தேன்
ஆவிக்குரிய ரீதியில் கணவனும் மனைவியும் சமம், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் என்னத்தை ஒரு ஆளை ஹெட் மாஸ்டராக வச்சுவிட்டார், இன்னொரு ஆளை வாத்தியாராக வச்சுவிட்டார். நான் போய் ஸ்கூலில் வேலை பார்த்தேன் 2 வருஷம். நான் பிஹெச்டி டாக்டரல் டிகிரி வச்சுருக்கிறேன். அவர் ஒரு எம்ஏ தான் வச்சுருக்காரு, ஹெட் மாஸ்டர். ஆனால் அவர் சொன்னதை நான் கேட்கணும். ஹலோ, இல்லை நான் ரொம்ப படிச்சிருக்கேன் பையா, நீ சொல்கிறத கேட்கமா, நான் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அவர் தான் ஹெட் மாஸ்டர், அவர் சொல்கிறபடி தான் நான் கேட்கணும். நான் அதான் வழக்கமாக சொல்லுவேன். ஒரு 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 ராஜா ஒரு ட்ராமாவில் ஒரு வேலைக்காரன் வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்துட்டார். ட்ராமா, அவர் நிஜ ராஜா, ஆனால் ட்ராமாவில் வேலைக்காரன் வேஷத்தை போட்டு வந்துட்டான். ஏன் ஒரு நாய் கூட மாதிரி வேஷத்தை போட்டு வந்தா அங்கே போய் அங்கேயாவது சொல்கிற, ஏய் நான் ராஜாடா, நீ என்ன அப்படி சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? அங்கே ட்ராமாவில் அப்படியெல்லாம் பேசவே முடியாது. அப்போ இயேசுநாதர் பிதாக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுங்கிறது அவசியமாக இருக்குன்னு அப்படி தான் இருக்கணும். சமந்தன் ஆனால் கீழ்ப்படியணும். கணவனும் மனைவியும் சமந்தன், ஆனால் குடும்ப தலைவன் ஒன்று சொல்லிட்டாரு. இப்போ பிதாவுக்கு அதோடைய சார்பாக அவருடைய அந்தஸ்தில் அப்பா அம்மாவை பிள்ளைகளுக்காக பூமியில் வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் கீழ்ப்படிந்திருக்கிறது அவசியங்கிறத பார்க்குறோம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவருக்கு வச்சிருக்கிற சிஸ்டத்தில் மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறப்பெல்லாம் நானும் யோசிப்பேன். அந்த மாப்பிள்ளைக்கு வாசிக்கிறப்ப தன் ஜீவனையும் கொடுத்து மனைவியை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். அப்புறம் மனைவியை சொல்கிறப்ப, அந்த பெண்ணை சொல்கிறப்ப இந்த மாதிரி அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்திருப்பேன் அப்படின்னு அந்த வரி வரும். நான் ஒரு தடவை யோசிச்சுக்கிருவேன், ஓஹோ அப்படின்னு. பைபிளில் வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கல. அப்போ தான் இந்த ஆர்டர்லி சிஸ்டம், ஒரு ஒழுங்கு, ஒரு கவர்மெண்ட்டு ஆர்டர்லியாக எல்லாத்தையும் பார்க்கணும்னா அங்கே சட்டங்கள் இருக்கணும். அதே போல் குடும்பம் ஒழுங்காக இருக்கணுமானா அவர் நியமித்த நியமங்கள், சட்டம்னு கூட நான் சொல்லலை, நியமங்கள் எப்படி ஏற்படுத்தினாரோ அப்படி இருக்கணும். இன்றைக்கு நீங்களும் நான் கர்த்தருடைய ஆட்களா, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு அவருடைய பிள்ளையாக இருக்க போகிறோமா, அல்லது அந்த பழத்தை தின்னுட்டு பாவிகளாக இருக்க போகிறோமா? அப்படி பார்க்கறதுக்காக நாம் இந்த பூமியில் இருக்கும் காலமளவும் இது நமக்கு ப்ரொபேஷன் பீரியட். கர்த்தரோடையே கூட இருந்துட்டு கடைசியில் போய் இயேசுநாதரை காட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டான். ஒருத்தன் கள்ளனாகவே இருந்துவிட்டு கடைசி நேரம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் இங்கே வரும்போது என்னை நினைத்தருள்னு சொல்லி அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு போயிட்டான். கடைசி நேரத்தில் ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டான், கடைசி நேரத்தில் ஒருத்தன் பரலோகம் போயிட்டான். அது சில ஆளுங்க இங்கே அது கடைசி நேரம் வரைக்கும் இருக்குல்ல, இப்போ நம்ம இருக்க ஆட்டம் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம், கடைசியில் மனம் திரும்பிடுறான். ரொம்ப கர்த்தரோட ஞானிகள். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு சில இடங்களில் செவுத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. அது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இயேசு வர்றதுக்கு 10-15 வருஷம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பைபிளில் எழுதியிருக்கு, நான் நாளைக்கு போய் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி இப்படி சம்பாதிச்சு அப்படியெல்லாம் ஒருத்தன் சொல்கிறேன். அவர் கருத்து சொல்கிறார், நாளைக்கு நீ எந்திரிச்சா. இல்லை, இது வேற கதை. இது யாக்கோபில், ஆமாம், கர்த்தருக்கு சித்தமானா நம்ம உயிரோடு இருந்தா அப்படின்னு அந்த ஒரு வரி வாசிடலாமா, ஜெபம் பண்ணலாம். யாக்கோபில் 4:14-15 நாளைக்கு நடப்பது இன்னதென்று தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று. நாம் உயிரோடு இருந்தான்னு ஒன்று வருது. அதனால் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், ஆனால் நம்ம யார் எப்போ போவோம்னு நமக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், என்னை கேட்காம அவர் என்னை தூக்க மாட்டாருன்னு. நான் அனுமதிச்சாதான்
நான் எதெல்லாம் அனுமதிக்கிறேன்னா அவரும் அதை அனுமதிக்கிறேங்கிறார். நீ பூமியில் கட்டுனா பரலோகத்தில் கட்டப்படுற, நீ பூமியில் கட்ட விழுத்தா பரலோகத்தில் கட்ட, அப்படி சொல்லிவிட்டார். அதனால அவர் என்னத்தையும் சொல்லி மாட்டிக்கிட்டார். எப்படி அவர் என்னத்தையும் சொல்லி அவர் மாட்டிக்கிட்டாரு. பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசலாமா? சரி, நான் கேட்குறேன், உங்களை கர்த்தர் சிருஷ்டித்து உங்களை ரட்சித்து வைத்திருக்கிற போது உங்களை எல்லாரையும் கவனித்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வாதமாக ஜெயமாக நடத்துறதுக்கான பொறுப்பு ஒன்று கர்த்தருக்கு இருக்கா இல்லையா? வேகமாக சொல்லிட்டீங்க, அல்லேலூயா. எப்படி பெற்றோர் பிள்ளைகளை நல்லா நடத்துறதுக்கான பொறுப்பு இருக்கிறதோ, நம்முடைய பரலோக பிதா நம்மை காத்து நடத்த ஆசீர்வதிக்க பொறுப்புள்ளவராய், அதே சமயத்தில் நம்ம வழிநடத்துகிறவராய், நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்த அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க பண்ணுகிறவராய் அவர் அங்கே இருக்கிறாரா? இதை நம்புறவங்க அல்லேலூயா சொல்லலாம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம்.